ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு AruviTechNews. இப்போ நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, GeeksforGeeksலேருந்து ஜாப் ரெக்யூர்மெண்ட் போட்டிருக்காங்க. அதாவது ஹியரிங் சேலஞ்சு. ஸோ ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனலுக்கு போட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இன்னும் நிறைய ரெக்யூர்மெண்ட் வந்துட்டுருக்கு. இன்னொரு விஷயம், ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஜோஹோலேருந்து ரொம்ப நாள் கழிச்சு டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியருக்கான ரெக்யூர்மெண்ட் போட்டிருக்காங்க. அந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் அது பார்க்கல, அப்ளை பண்ணலை அப்படின்னா உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா லாஸ்ட் டேட் வந்து ஜூலை 3 வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணி அட்டன் பண்ணுங்கள். ஸோ புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸ் இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, GeeksforGeeksல நம்ம எல்லாருமே வந்து இது வந்து ஒரு ஸ்டடி டியூட்டோரியல். நீங்கள் எந்த லாங்குவேஜை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னாலும் அதில் வந்து டியூட்டோரியல்ஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை எடுத்து படிச்சுக்கலாம். அப்புறம் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அது போக இப்போ அவங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெகா ஜாபத்தான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப வருஷமாக அது வந்து போயிட்டுருக்கு. ஒரு 2-3 இயர்ஸாக எனக்கு தெரிஞ்சு போயிட்டுருக்கு. ஸோ அதில் நின்று என்ன அப்படின்னா ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு கண்டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா அதில் நிறைய கம்பெனிஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் அந்த கம்பெனிஸ்க்கெலாம் அப்ளை பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணி போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா இது மூலமாக நிறைய பேர் வந்து அதில் செலக்ட் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி நான் சாஃப்ட்வேர் கம்பெனிஸோ இல்லை ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராகவோ போகணும் அப்படின்னவங்க இந்த நிறைய பேர் என்னென்னா கரியர் கேப் இருக்கலாம், இல்லை அதர் ஃபீல்டாக மெக்கானிக்கல் சிவில், இல்லை பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், பிகாம் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து நான் எப்படி வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பராக போகிறது எதுவுமே ஐடியா இல்லை, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியலை அப்படின்னாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங் இது தென்காசியில் நியர் டு புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஹவுசிங் போர்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 4 இயர்ஸாக நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே ட்ரைனிங் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னென்ன கோர்சஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராமிங், இது ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து அட்வான்ஸ் வரைக்குமே எடுத்துகிட்டு இருக்கோம். ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், ஃப்ரண்ட் அண்டும் பேக் அண்டும் சேர்த்து நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் படிக்கணும் இல்லை தனியாக பேக் அண்ட் படிக்கணும்னாலும் படிக்கலாம். இன்னொன்று ரொம்ப பீக்கில் போயிட்டு இருக்க ஒரு கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ். ஓகே, ஸோ இது போக க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஏன்னா டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் படிக்கிறதுக்கு இப்போ நிறைய பேர் வந்து ஜாப் போயிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஐயோ நான் வந்து ஆன்லைனில் படிக்கணும், எனக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை டைமிங் அப்படின்னாலும் உங்களுக்காக இப்போ ஒரு கம்பெனியில் இந்த கம்பெனியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனல்ஸ் வந்து டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அவங்களுக்காக நான் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து மார்னிங் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அது 8 to 10 o'clock இருக்கும். ஸோ உங்களுக்கு கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இது போக நீங்கள் இங்கே ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ்ஸு, ட்ரைனிங் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்டு, இது போக நிறைய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா நானே நிறைய பிளேஸ்மெண்ட் நான் லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருப்பேன். நிறைய பேருக்கு தென்காசிலையாக இருக்கட்டும் சென்னையில் வந்து பிளேஸ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே இது வந்து நான் கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம். ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணனால இன்டர்ன்ஷிப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு நிறைய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் இங்கேயே ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, இந்த பற்றின கோர்ஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து அந்த சேலஞ்ச் பார்க்கலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக போட்டிருக்கேன். இந்த கண்டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் 5th ஜூலை வந்து இது ஸ்டார்ட் ஆகும். 5th ஜூலை, அதாவது 5th ஜூலை 8 PM வந்து ஸ்டார்ட் ஆகிறது. 5th ஜூலை 10:30 PM வரைக்கும் இருக்கும். ஓகேவா, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் பார்த்துடலாம். திஸ் கண்டெஸ்ட் வந்து இது ஜாப் தான். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நடந்த ஜாபத்தானில் 200+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. இந்த கம்பெனிஸ் எல்லாருமே வந்து ரெக்யூர்மெண்ட் போட்டிருக்காங்க. ஓகேவா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கீ சாஃப்ட்ன்ற கம்பெனி, சாஃப்ட்வேர் டெவலப்பர், வெப் டெவலப்பர். ஓகேவா, இந்த ரோல் இதில் போட்டிருக்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். பைத்தான் ட்ரெயினியாக எடுக்கிறாங்க, ஜாவா ட்ரெயினியாக இருக்காங்க, டேட்டா சயின்ஸு. நான் தான் சொன்னேன் டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங்க்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஓப்பனிங்ஸ் வருது. இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னாலும், ஏன்னா வெளியில் நிறைய இடத்துல டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் கோர்ஸுக்கு நிறைய அமௌண்ட்டு கேட்குறாங்க, என்னால் படிக்க முடியல அப்படின்னா இங்கே லெஸ் அமௌண்ட்டில் நீங்கள் படிக்கலாம். ஆன்லைன் கிளாஸஸ் வேணும்லாம் எடுத்துக்கலாம், ஆஃப்லைன் ரெண்டுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த கண்டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் கண்டெஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 4 பார்ட்ஸ் இருக்கும்.
ஃபஸ்ட்டு வந்து 3 DSA அதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர் கோடிங் ப்ராப்ளம்ஸ் வந்து 100 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதாவது 3 கொஸ்டின்ஸ் இருக்கும் 100 மார்க்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5 MCQ இருக்கும். ப்ரோக்ராமிங் லாஜிக்கு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் 5 MCQ லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும். அதுவுமே 25 மார்க்ஸுக்கு. அப்புறம் 5 MCQ குவான்டிட்டி ஆப்டிடியூட் தான் இருக்கும் 25 மார்க்ஸ்க்கு. ரொம்பலாம் கஷ்டமாக இருக்காது, பட் ஓரளவு இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த இன்டர்வியூவில் ஷார்ட் லிஸ்ட் ஆறீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கம்பெனிஸ் பேஸ்ட் ஆன் தியர் ஓன் க்ரைட்டீரியாவில் அவங்க வந்து எடுப்பாங்க. ஓகேவா? இந்த கண்டெஸ்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் அந்த கம்பெனியில் உங்களுக்கு அதை எடுப்பாங்க. இது எழுதுறதுக்கு C++, ஜாவா, பைத்தான் 3 லாங்குவேஜுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈச் சப்மிஷன் வில் பி டெஸ்டட் பேஸ்ட் ஆன் தியர் கிரிட்டிக்கல் டெஸ்ட் டேட்டா. நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணியிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிரிட்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. ராங்காக ஏதாவது சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா 5% பெனால்ட்டி மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு கேண்டிடேட் தான் அந்த கண்டெஸ்ட்டை எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று இதில் பிளாகரிசம் செக் பண்ணுவாங்க. இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் எங்கேயாவது காப்பி பண்ணி ஆன்சர் பேஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு மார்க் வந்து கிடையாது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃப்ரெஷருக்கான ரெக்யர்மெண்ட்டுக்கு இதில் ரிஜிஸ்டர்ட் டு கண்டெஸ்ட்னு இருக்கா? ஸோ இப்போவே அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா 6 டேஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போவே ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கண்டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு நீங்கள் இதை அட்டன் பண்ணிக்கலாம். அந்த டைமுக்குள்ளே இன்னும் டைம் இருக்குது 6 டேஸ். இதுக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்னொரு விஷயம், இப்போ வந்து பைத்தான் ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்கு. ஸோ பைத்தான் மட்டும் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை பைத்தானோட அட்வான்ஸ் கான்செப்ட், இல்லை பைத்தான் பேக்கெண்டு மட்டும் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா நம்மக்கிட்ட படிச்சுட்டு பேக்கெண்டுக்கு மட்டுமே பேக்கெண்டுக்கு சேலரி அதிகமாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லோரும் நிறைய பேர் டேட்டா சயின்ஸ் படித்தோம், மெஷின் லேர்னிங்னா மேக்ஸ் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிலாம் இல்லவே இல்லை. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுலேயே நம்ம எப்படி கற்றுக்கிட்டு எப்படி வந்து வேலைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு ஈஸியான ஸ்ட்ராட்டஜிலாம் தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் டூல் வேணும், டேபில், பவர் BA அந்த நான் வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஹியரிங் சேலஞ்ச் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 21 ஜூலை வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் 8 PM. அதே மாதிரி 10:30 PM கம்ப்ளீட் ஆகும். இதுக்குமே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர், இன்னொன்று டெவ்ஆப்ஸ் இன்ஜினியருக்கு இப்போ நிறைய ரெக்யர்மெண்ட் இருக்குது. இங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பைத்தான் டெவலப்பர் நிறையவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிஜாங்கோ பேக்அண்ட் டெவலப்பருக்கு டிஜாங்கோவுமே கேட்குறாங்க. நீங்கள் இந்த ஏதாவது ஐடியா வேணும் என்ன மாதிரிலாம் ரெக்யர்மெண்ட் இருக்கும் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகேவா? பார்த்துட்டு அதில் என்ன கேட்டிருக்காங்க, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா டிஜாங்கோ ஃப்ளாஸ்க்கு கேட்டிருக்காங்க பாருங்கள். பைத்தானோட ஃப்ரேம் ஒர்க்ஸ் டிஜாங்கோ ஃப்ளாஸ்க்கு நிறைய ஓப்பனிங்ஸ் வந்துட்டுருக்கு. நான் என்கிட்ட படிச்சுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஜாங்கோவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிஜாங்கோ பைத்தானும் பேக்கெண்டும் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து கற்றுக்கலாம். ஓகே, ரொம்ப கம்மி அமௌண்ட்டு தான் நீங்கள் வெளியில் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த கம்பெனிஸுக்கெலாம் நீங்கள் தனியாக எடுத்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. ஏன்னா இது ஃபுல்லாகவே பேஸ்ட் ஆன் உங்களோட மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து இதில் கம்பெனிஸுக்கு நீங்கள் இதில் அப்ளை பண்ண முடியும். வேணால் தனியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, டேட்டா சயின்டிஸ்ட் ரோலுக்கு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸு, இன்டர்ன்ஷிப் எல்லாமே நிறையவே இருக்குது. ஸோ இதில் இருக்க எல்லா ரோலுக்குமே வந்து நான் தனியாக எடுத்துகிட்டு இருக்கேன் ஃபுல்லாகவே. இதுவுமே சேம் அதே மாதிரி தான் வந்து கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் சிம்பிளான கொஸ்டின்ஸ், சிம்பிள்னு சொல்லலை, பட் ஓரளவு ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னென்னா ஐயோ ரொம்ப டஃப்பாக இருக்கும் GeeksforGeeksல போடுறதுக்கு, அதனால் இதுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மேபி நம்ம அதில் செலக்ட் ஆகலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். உங்களுக்கு இந்த மாதிரி கோர்சஸ் வேணும் அப்படின்னா பைத்தானோ, ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டோ, இல்லை ஃப்ரண்ட் எண்ட் நான் சொன்ன மாதிரி பேக் எண்ட் டிஜாங்க வேணும், இல்லை டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ கோர்சஸ் வேணும் அப்படின்னாலும், இல்லை க்ளவுட் படிக்கணும், நான் டெவாப்ஸ் இன்ஜினியராக ஆகணும்னாலும் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன், இதுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு கோர்ஸ் பற்றின டீட்டெயில் கொடுக்குறேன். ஏன்னா இன்னொரு பேட்ச் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் மந்த்து. டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் மார்னிங் பேட்ச், மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் பேட்ச். ஆன்லைன் கிளாஸும் ஆஃப்லைன் ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது. ஸோ அது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எனக்கு வேறு நிறைய பேருக்கு என்னென்னா ரொம்ப டவுட் இருக்கும், நான் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை நான் அதர் ஃபீல்டாக இருக்குது, அப்படி எதுவும் உங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் எனக்கு எப்படி போகலாம் அப்படின்னு ஐடியா வேணும் அப்படின்னாலும் இன்ஸ்டியூட் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். பாய், டேக் கேர், வில் see you on next video.